வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ நஸ்ரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட் பேஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் ஆகட்டும் 3 மார்க் ஆகட்டும் 5 மார்க் ஆகட்டும் எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. 2 மார்க் 3 மார்க் பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸ் இருந்தால் கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. 2 மார்க் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். டிஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் கூட்ஸ் அண்ட் சர்வீஸு, டிஃபைன் மைக்ரோ எக்கனாமிக்ஸ், வாட் இஸ் மீன் பை எக்கனாமிக்ஸ், நேம் எனி டூ டைப் ஆஃப் யூட்டிலிட்டி, வாட் ஆர் த கூட்ஸ். 2 மார்க்கு பொறுத்த வரைக்கும் இந்த 5 நல்லா படிச்சுக்கோங்க சாப்டர் 1ல். அதே மாதிரி 3 மார்க் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி சாப்டர் 1. வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் சர்வீஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மைக்ரோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ், வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி, எக்ஸ்பிளைன் த டெஃபினிஷன்ஸ் ஆஃப் எக்கனாமிக் அசட்ஸ், சாக்ரசிட்டி. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் எலாபரேட் த நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக், எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட் 2 சாப்டர் 2ல் எக்கனாமிக்ஸ். இதில் மென்ஷன் த கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ், வாட் ஆர் த கிராஃபியன் கூட்ஸ். இதில் ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த டிகிரிஸ் ஆஃப் ப்ரைஸ், இது நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரைட் த ஃபார்முலா ஃபார் த கன்சியூமர்ஸ். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் வாண்ட்ஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மென்ஷன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டோட்டல் யூட்டிலிட்டி மார்ஜினல் யூட்டிலிட்டி, எக்ஸ்பிளைன் த தியரி ஆஃப் கன்சியூமர்ஸ். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் மார்ஜினல் யூட்டிலிட்டி டயக்ராமு, வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங், இது நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து யூனிட் டெஸ்ட் 3 எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஃபைன் லேபர், கிளாசிஃபை த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், டிஃபைன் த மார்ஜினல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபேக்டர். அதே மாதிரி வாட் இஸ் ஐஎஸ்ஓ காஸ்ட் லைன், வாட் ஆர் த ரீசன் ஃபார் அப்வர்டு, அது கீழே வந்து 3 மார்க்கு. வாட் ஆர் த கேரக்டர்ஸ் ஆஃப் பிளான்டு, வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் என்டர்பிரனியர், வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் கவர்னிங் ஃபார், இது நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 மார்க் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் டயக்ராமு. அதே மாதிரி இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எக்கனாமிக்ஸ் ஸ்கேலு, இது நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி டெஸ்ட் 4 பொறுத்த வரைக்கும் டிஃபைன் த காஸ்ட் ஃபங்க்ஷன், வாட் டு யூ மீன் பை ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு, வாட் டு யூ மீன் பை ஜிங்க் காஸ்ட்டு, டிஃபைன் த ரியல் காஸ்ட், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. குவார்டர்லிக்கு பொறுத்த வரைக்கும் இதில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 2 இருக்குது, இது ரெண்டும் பார்த்துக்கோங்க. ஷார்ட் ரன் காஸ்ட்டு, கர்வ் சூட்டபிள் டயக்ராம். அதே மாதிரி யூனிட் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் ப்ரைஸ் டேக்கர், செல்லிங் காஸ்ட், டிஃபைன் மார்க்கெட், எக்ஸஸ் கெப்பாசிட்டி. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மார்க்கெட்டு, ஸ்டேட் த மீனிங் ஆஃப் செல்லிங் காஸ்ட் வித் எக்ஸாம்பிள், ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 5 மார்க் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பர்ஃபெக்ட், டிஸ்கிரைப் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி 6 பொறுத்த வரைக்கும் மென்ஷன் த டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், டிஃப்ரென்ஸ் வித் ரியல் அண்ட் மணி வேஜஸ், டிஃபைன் ரெண்ட்டு, வாட் இஸ் ப்ராஃபிட்டு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதான் 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூனிட் 7 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூனிட் 7ல் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். மீனிங் த எக்கனாமிக் க்ரோத்து, கிவ் த மீனிங் ஆஃப் நான் ரினியூவபிள் எனர்ஜி, ஷார்ட் நோட் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், பாயிண்ட் அவுட் எனி ஒன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் கொடுத்துருக்காங்க இந்தியன் பிளானிங். அதே மாதிரி 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மினரல் ரிசோர்ஸ் ஆஃப் இந்தியா, ரைட் த ப்ரீஃப் நோட் ஆஃப் காந்தி இன் எக்கனாமிக் ஐடியாஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 8 எக்கனாமிக்ஸில் லிஸ்ட் அவுட் த வீக்னஸ் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன், வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் 10th 5 years பிளானு. அதே மாதிரி 3 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லேண்ட் சிஸ்டம் கேட்டிருக்காங்க. கமர்ஷியல் பேங்க்கு, ஸ்டேட் த ரீசன்ஸ் ஃபார் நேஷ்னலைசேஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க், ரைட் எனி 3 அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பாலிசி. அதே மாதிரி 5 மார்க் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் த ரோல்ஸ் ஆஃப் எஸ்எஸ்ஐஸ் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், எக்ஸ்பிளைன் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நேஷ்னலைசேஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க், இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி யூனிட் டெஸ்ட் 9 பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் த ரீசன்ஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் ஆஃப் எல்பிஜி, டிஃபைன் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸ்டேட் த மீனிங் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன். அதே மாதிரி ஸ்டேட் த மீனிங் ஆஃப் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் கிவ் த ஷார்ட் நோட் ஆஃப் கோல்டு ஸ்டோரேஜ், லிஸ்ட் அவுட் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் நியூ ட்ரேட் இன் பாலிசி, மென்ஷன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஏபிஎம்சி, ரைட் த அட்வான்டேஜ் ஆஃப் ஜிஎஸ்டி. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் த அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் ஆஃப், அது கேட்டிருக்காங்க. டிஸ்கிரைப் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இஎக்ஸ்ஐஎம் பாலிசி. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு யூனிட் டெஸ்ட் 10 பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸ் பாருங்கள். டிஃபைன் த ரூரல் எக்கனாமி கேட்டிருக்காங்க, ரூரல் பாவர்ட்டி. அதே மாதிரி வாட் இஸ் ஏ மீன் பை மைக்ரோ ஃபினான்ஸு,
Define the cottage industries. Mention the features of SKGC. அதே மாதிரி லிஸ்ட் அவுட் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் முத்ரா பேங்க். ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆஃப் ரீஜனல் ரூரல் பேங்க்கு. அதே மாதிரி ரெமடியல் மெஷரு, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு. 5 மார்க் எக்ஸ்பிளைன் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ரூரல் எக்கனாமிக்ஸ். டிஸ்கஸ் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரூரல் எக்கனாமிக்ஸ். எக்ஸ்பிளைன் த காசஸ் ஆஃப் ரூரல். அதெல்லாம் கேட்டிருக்காங்க. யூனிட் டெஸ்ட் 11 இருக்குது பாருங்கள் எக்கனாமிக்ஸ். இதுலேயும் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாம் இருக்குது, நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு என்ன போர்ஷன் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் அதை நல்லா படிச்சுக்கோங்க. வீடியோ பண்ணுறதா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதான் 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க். தேங்க்யூ.